இந்த ஒரு ரெசிபியை இத்தனை நாள் எப்படி மிஸ் பண்ணுறோன்ற அளவுக்கு வந்து இந்த ரெசிபி இருந்தது. இன்றைக்கி ப்ரான் கீ ரோஸ்ட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இங்கே ஒரு 350 கிராம் ப்ரான் எடுத்து அதில் வந்து உப்பு, மஞ்சள்தூள், மிளகாப்பொடி இது மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 2 hours வந்து மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குற எல்லா இன்க்ரீடியன்ஸ் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஒரு பவுடர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றி வெள்ளைப்பூண்டு இது சேர்த்து வந்து ஒரு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து வறுத்துட்டு இது வந்து ஒரு பவுடராக வந்து அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் பூண்டு வந்து ஒரு 6-7 பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன். சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து வெல்லம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து வந்து நல்ல மைய அரைச்சிக்கலாம். இப்போ வந்து மேரினேட் பண்ண ப்ரான் வந்து கீயில் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு அதே கடாயில் வந்து ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம், ஒரு 2 பச்சை மிளகாய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கினோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வந்து வதக்கிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ப்ரான் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மசாலா வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வறுத்து வச்சுருக்கிற எறா வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த அளவுக்கு வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வந்து நல்லா வெந்து வரும்போது கொத்தமல்லி, கருவேப்பிலை தூவி சுட வந்து ரைஸோடு சர்வ் பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு வந்து டேஸ்டியாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.